ورحمة الله وبركاته. أحمد الله الذي يصلي ويسلم ورسول أما بعد. الحمد لله. தினமும் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா யுக முடிவின் அடையாளங்கள், அதாவது உலக இறுதி நாளினுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்குது, அது என்ன ஹதீஸுகள் எப்படி வந்துச்சு, குர்ஆன் ஆயத்துகள் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரல. அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கியாமத்து நாள் நம்புவதை பத்தி என்ன சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கியாமத்து நாள் அடையாளங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கியாமத்து நாள் எப்படி அது ஹதீஸுகள்ல சொல்றாங்க, குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், நம்ம எப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது அர்கான் ஈமான் அது ஈமானுடைய அர்கானுகள்ல மறைவை நம்புவதுங்கிற ஒரு அர்கான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு சொல்ல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குர்ஆன்ல. மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது என்னது முஃமின் மீது கடமை அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க ஹதீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா கியாமத்தினுடைய அடையாளம் மறைக்கப்பட்டு கியாமத்து நிலைமன் இருக்கு மறைக்கப்பட்டிருக்காது, மறைவான இல்மு அல்லாஹ்க்கு மூட தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இங்க என்ன தெரியுதுன்னு சொன்னா கியாமத்து நாள் வருது வரல அப்படிலாம் தாண்டி கியாமத்து நாள் ஒன்று இருக்குது, அது ஒன்று கியாமத்து ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி நம்புறது ஈமானுடைய ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை தாண்டி கியாமத்தை நம்புவது, கியாமத்தை நம்புறனால கியாமத்தினுடைய நம்புறனால நம்மளுக்கு என்ன மாதிரி என்ன ஒரு எது நம்ம அடைவோம், எது நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னா அதை இமாம்கள்ல சொல்றாங்க ஹஸ்ஸுன் நஃப்ஸ், அதாவது நஃப்ஸ் அது தூண்டும். எதுக்கு தூண்டும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம கியாமத்து நினைக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு நம்ம வழிபடணும், கியாமத்து நெருங்கிடுச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு வழிபடணும். எப்படி என்ன சொன்னா நம்முடைய முடிவு மஹ்ஷர் மைதானத்தை போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். கியாமத்து அடையாளங்களை நம்ம பார்க்குறப்போ கியாமத்தானை பற்றி பேசுறப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வழிபடணுங்கிற அந்த விஷயம் நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா தோன்றும். அடுத்து கியாமத்து நாளுடைய விழிப்புணர்வு, அதாவது நம்மளுக்கு ஒரு அச்சம். அதான் கியாமத்தை நம்ம இப்படிலாம் இருப்போம், நிர்வாணமா ஓடப்படுவோம், அத்தா அம்மா பிள்ளையை பார்த்து ஓடுவாங்க, இப்படிங்கிற சம்பவம் திரும்ப ஞாபகம் வரும். நினைச்சு பாருங்களேன், கியாமத்து நாளுடைய அடையாளங்களை தாண்டி கியாமத்து நாள் நம்ம நிக்கிறோம். அப்போ குர்ஆன் உண்மைதானே, நம்ம தாய் பிள்ளையை பார்த்து ஓடுவான், பிள்ளை தாயை பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை நம்ம நினைவு கூறப்படணும்னு சொன்னா கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா சிந்தித்து பார்க்கணும். நம்ம கியாமத்தை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா உலகம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு ரெண்டாவது சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா நம்மளுக்கு காஃபிலாத், நம்ம என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள் நம்ம எடுத்து போயிடும். கியாமத்து அடையாளங்கள் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொன்னா டைமை வேஸ்டா கழிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொன்னா என்ன கியாமத்து அடையாளங்களை பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதை அதை பின்னாடி பார்ப்போம். பொழுதுபோக்கான விஷயம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கழிந்து போச்சு, அது கிதாபுல கொண்டு வராங்க. அதை தாண்டி எத்தனை கியாமத்து அடையாளங்கள் இருக்குன்னு சொன்னா மொத்தம் சிறிய கியாமத்து அடையாளங்கள் 131. எத்தனை இருக்குது? 131. இதுக்கு மேல என்னன்னு சொன்னா 131 83 அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா 131 83 அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ பேலன்ஸ் இருக்குது என்னது மட்டும்தான் 48 அடையாளங்கள் மட்டும்தான். அப்ப 131 அடையாளங்களை பாக்குறப்ப 43 நம்மளுக்கு சகஜமா நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு மத்தியில நம்மளுக்கு மத்தியில என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அது என்ன ஆயிருன்னா அது இயல்பா மாறிட்டு இருக்குது. அதான் அதை பார்க்கும்போது தோணுது நம்ம செயல்கள்லாம் கியாமத்து அடையாளங்களா நம்ம மாறிட்டு இருக்குங்கிறது இல்லைன்னு தெரியுது. நம்ம இயல்பா செய்யறோம் தெரியுமா, சில விஷயங்களை பொழுதுபோக்கா இருக்கிறோம், இங்க கவனக்குறைவா இருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்னன்னா கியாமத்து அடையாளம் நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. உண்மைதான், நம்ம ஆரம்பத்துல கிதாபுடைய ஆரம்பத்துல போட்டிருக்காங்கல்ல கியாமத்து அடையாளங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அல்லாவுடைய பயம் வரும், பொழுதுபோக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்றது உண்மைதான். கியாமத்து அடையாளங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம அப்படியே மாறிட்டு இருக்கிறோமோங்கிற பயம் வருது. அப்படியே 131 அடையாளங்கள்ல நான் எத்தனை பார்த்துட்டோம், நம்ம 83 நம்ம அடைஞ்சிட்டோம். இன்ஷால்லா என்னங்கிறத நம்ம விரிவா படுத்த இடங்கள்ல 48 தான் அடைய இருக்கிறோம். அதை தாண்டி என்ன வரும்னு சொன்னா 10 பெரிய அடையாளங்களும் 10 மிகப்பெரிய அடையாளங்களும். அது என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் துகான், ஒரு புகை மூட்டை என்ன பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு மத்தியில ஊடு புகை மூட்டை என்ன பண்ணணும்னு சொன்னா இப்ப என்ன சொல்றதுன்னா டாபிக் மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த காலங்கள்ல
ரொம்ப நாட்கள் அது விளக்கங்கள் இருந்துச்சு, அதை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அடுத்தது இது வந்து நான் சொல்லக்கூடிய வந்து பெரிய அடையாளங்கள். இது வந்துச்சுன்னு சொல்லி இதை தாண்டி என்ன கிடையாது, கியாமத்து அடையாளங்கள் இதை தாண்டி ஒண்ணு கிடையாது. இது வந்துருச்சுன்னா அவ்வளவு ஆல் க்ளோஸ். தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு இப்படிங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து என்ன சொன்னா நம்மளுக்கு போயிடும். அதன் அடிப்படையில வந்து இது என்னன்னு சொல்றாங்கன்னா, துக்கான ஒரு புகை மூட்டலுக்கு வந்து என்ன ஆகும், ஊர் ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னா தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜால் நம்ம என்ன பண்ணுவான், வெளியே வந்துருவான், அது பெரிய சம்பவம். ஆனா வந்து ரெண்டாவது என்ன இருக்கு, தஜ்ஜாலுடைய வருகை இருக்கு. மூணாவது என்னன்னு சொன்னா தாபத்துன்னு சொல்லி என்ன ஒரு ஒரு பறவை வரும். தாபத்துன்னு சொல்லி என்ன ஆகும், ஒரு பறவை வந்து அது வந்து சில விஷயங்கள் நடக்கும். அடுத்து என்னன்னு சொன்னா தொழு சம்சி மகரிப் என்ன ஆகும், இது வந்து ஆர்டரா கிடையாது, நான் சொல்றேன் தகவலை சொல்லிக்கிறேன், அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இது எது எப்போ நடக்கும்போது பேசலாம். தொழு சம்சி மகரிப் என்ன ஆகும், மகரிபில இருந்து அதாவது வெஸ்ட்ல நம்ம வந்து சூரியன் ஆகும் நம்மளுக்கு உதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து அஞ்சாவது என்னன்னு சொன்னா ஈசாலே சமயம் அவங்களுடைய வருகை இருக்கும். அடுத்து வந்து யஜூஜ் மஜூஜ் வருகை இருக்கும். அதுக்கடுத்து ஏழாவது என்னன்னு சொன்னா வெஸ்ட்ல உதிச்ச சூரியன் ஈஸ்ட்ல மறையும். அடுத்து மகரிபில திரும்பி அங்கிருந்து உதிக்கும். அடுத்து நான் ஒன்று சொன்னா அரபுல ஒரு தேசத்துல அது வந்து திரும்பி அது மறையும். அதை தாண்டி கடைசியில் நான் ஒன்று சொன்னா ஒரு நெருப்பு நம்மளுக்கு மத்தியில உருவாகி அப்படியே மக்களை ஒன்று சேர்க்கும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பெரிய அடையாளங்கள் நம்ம பார்க்கப்படுது. சில வரக்கூடிய காலங்கள்ல இது எப்படி நடக்கும், தஜ்ஜால் எங்க இருக்கிறான், அவன் எங்க இருந்து வெளியே வருவான், அவன் எப்படி அவன் அழிச்சாட்டிங்கள் இருக்கும், அவனுடைய அராஜகம் இருக்கும், யஜூஜ் அராஜகம் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய தாபத்தினுடைய அதோடைய பணி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம மத்தியில ஒரு 10 விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சிறிய அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்கு. சிறிய அடையாளங்கள் 10 விஷயத்தை நீங்க பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா முடிச்சிருவோம். சொன்னா பாசல் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்தாங்களே, அதுவே கியாமத்து அடையாளமா ஃபர்ஸ்ட் காரணமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில வந்ததே என்னதுதான், கியாமத்து அடையாளம் சொல்றாங்க. ரெண்டாவது வஃபாத்து நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதும் என்னதுதான், கியாமத்து அடையாளம் சொல்றாங்க. மூணாவது இன்ஷிகாக்குல் கமர் ரசூலுல்லாஹ் சந்திரனை பிறந்தாங்கல்ல, அதுவும் கியாமத்துடைய அடையாளம்னு சொல்றாங்க. நாலாவது வந்து சஹாபாக்களுடைய மரணம், கண்ணியமான சஹாபாக்களுடைய மரணத்தை வந்து கியாமத்து அடையாளமா சொல்றாங்க. ஃபத்தஹுல் பைத்துல் முக்கத்தஸுடைய வெற்றி என்ன பண்றாங்கன்னு சொன்னா கியாமத்து அடையாளமா சொல்றாங்க. மௌத்தான் அதாவது அதிகமான மரணங்கள் நமக்கு மத்திய என்ன சொன்னா நம்ம இயல்பா அதிகமா என்ன நம்மளுக்கு மத்தியில போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நமக்கு மத்தியில அதிகமான புதுவிதமான குழப்பங்கள் அதிகமாச்சு. இதெல்லாம் குழப்பமா வருமா நினைச்சுக்கிட்டு இருப்போம், அதான் பெரிய குழப்பம் வந்து நிற்கும். அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னா சேட்டலைட் அனுப்புறாங்கல்ல நம்மளுக்கு மத்தியில ஏவுகணை சேட்டலைட், இது கியாமத்து அடையாளமா கொண்டு வராங்க. அடுத்து 9வது என்னன்னு சொன்னா சிஃபிங்கிற போர், சிஃபிங்கிற போர் அதிகம் செஞ்சிருப்பாங்க. அந்த போரை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு மத்தியில அடையாளமா கொண்டு வராங்க. அடுத்து வந்து ஹவாரிஜாக்களுடைய அந்த வெளிப்பாடு என்ன பண்ண சொன்னா கியாமத்து அடையாளமா கொண்டு வராங்க. இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல இன்ஷால்லா அடுத்த 2 நாள் நம்ம 131 அடையாளத்தையும் நம்ம ஒரே இதை பார்த்துட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு நிகழ்ச்சி ஹதீஸ் ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்க, குர்ஆனில் அதை எப்படி நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி கண்டிப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் இது முழுமையாக முடிக்கும் நஸீபுல் ரஹ்மான் அல்ல தந்த முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.